இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு தேவையான 50 சொற்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய வாக்கியங்களும் அமைச்சு பார்க்க போகிறோம். இந்த 50 சொற்களுமே நாங்கள் இயல்பாக கதைக்கிறதுக்கு முக்கியமாக தேவையான சொற்களாக இருக்குது. என்னோட கூது ஃபோன்ஸே வர விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. déjà ஏற்கனவே, j'ai déjà vu ce film, நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து விட்டேன். par வழியாக, je passe par le parc pour aller à l'école, நான் பூங்கா வழியாக பாடசாலைக்கு செல்கிறேன். loin தூரம், la mer est loin de ma maison, கடல் என் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் உள்ளது. près அருகில், l'école est près de la boulangerie, பாடசாலை பேக்கரிக்கு அருகில் உள்ளது. peut-être சிலவேளை, peut-être qu'il va pleuvoir demain, சிலவேளை நாளை மழை பெய்யக்கூடும். assez போதும், j'ai assez de pain pour tout le monde, அனைவருக்கும் போதுமான பான் என்னிடம் உள்ளது. d'abord முதலில், d'abord je fais mes devoirs, ensuite je joue, முதலில் நான் என் வீட்டு பாடம் செய்கிறேன், பிறகு விளையாடுகிறேன். ensuite பிறகு, nous avons mangé, ensuite nous sommes sortis, நாங்கள் சாப்பிட்டோம், பிறகு வெளியே சென்றோம். quelque சில, j'ai lu quelques pages de ce livre, இந்த புத்தகத்தின் சில பக்கங்களை நான் வாசித்தேன். presque கிட்டத்தட்ட, il est presque 8 heures, கிட்டத்தட்ட 8 மணி. tout de suite உடனே, viens tout de suite s'il te plaît, தயவு செய்து உடனே வாருங்கள். autre மற்றவை, je veux une autre boisson, எனக்கு இன்னொரு பானம் வேண்டும். et மற்றவை, j'aime le chocolat et la glace, எனக்கு சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். puis பிறகு, il a ouvert la porte puis il est entré, அவர் கதவை திறந்தார், பிறகு அவர் உள்ளே வந்தார். avec உடன், je vais au cinéma avec mes amis, நான் எனது நண்பர்களுடன் சினிமாவுக்கு செல்கிறேன். aussi மற்றும், elle parle français et anglais aussi, அவள் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் பேசுகிறாள். donc எனவே, il fait froid donc je mets une veste,
குளிர்ச்சியாக இருக்கிறது, அதனால் நான் ஒரு ஜாக்கெட் போடுகிறேன். Où எங்கே? Où est la gare s'il vous plaît? தயவு செய்து ரயில் நிலையம் எங்கே உள்ளது? Pour ஆக. Ce cadeau est pour toi. இந்த பரிசு உனக்கானது. Sur மேலே. Le chat dort sur la table. பூனை மேசையின் மீது தூங்குகிறது. Trop கூடுதலாக. Il fait trop chaud aujourd'hui. இன்று மிகவும் சூடாக இருக்கிறது. Ou அல்லது. Tu veux du thé ou du café? உங்களுக்கு தேநீர் வேண்டுமா அல்லது கஃபே வேண்டுமா? Sans இல்லாமல். Je ne peux pas vivre sans musique. இசை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. Vers நோக்கி. Nous allons vers la montagne. நாங்கள் மலைகளை நோக்கி செல்கிறோம். Après பிறகு. Après le repas, je me repose. சாப்பிட்டதற்கு பிறகு நான் ஓய்வெடுக்கிறேன். Avant முன்பு. Je me lave les mains avant de manger. சாப்பிடுவதற்கு முன்பு எனது கைகளை கழுவுகிறேன். Beaucoup அதிகமாக. Je veux beaucoup de chocolat. எனக்கு அதிகமாக சாக்லேட் வேண்டும். Mais ஆனால். J'aime le sport mais je préfère lire. எனக்கு விளையாட்டு பிடிக்கும், ஆனால் நான் வாசிக்க விரும்புகிறேன். Là அங்கே. Mon sac est là sur la chaise. என் பை அங்கே நாற்காலியில் உள்ளது. Ici இங்கே. Reste ici avec moi. இங்கே என்னுடன் இரு. Devant முன்னால். L'école est devant la poste. பாடசாலை தபால் நிலையத்திற்கு முன்னால் இருக்கிறது. Dessous அடியில். Le chien dort dessus la table. நாய் மேசைக்கு அடியில் தூங்குகிறது. Dans உள்ளே. Les clés sont dans mon sac. சாவிகள் எனது பையில் உள்ளன. Dehors வெளியே. Les enfants jouent dehors. குழந்தைகள் வெளியே விளையாடுகிறார்கள். Chez ஒரு இடத்தில். Je vais chez ma grand-mère dimanche. ஞாயிற்றுக்கிழமை என் பாட்டியிடம் செல்கிறேன். Pendant ஆக. J'ai dormi pendant 2 heures. நான் 2 மணி நேரமாக தூங்குகிறேன். Depuis இருந்து. Je vis ici depuis 3 ans. நான் 3 வருடமாக இங்கு வசிக்கிறேன். De plus
கூடுதலாக. Ce livre est intéressant, de plus il est facile à lire. இந்த புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமானது, மேலும் அது வாசிக்க இலகுவானது. Moi aussi. நானும் கூட. J'aime le football. Moi aussi. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ஃபுட்பால் விளையாட விருப்பம்னு சொல்லி சொன்னால், இன்னொரு ஆளுக்கு அது பிடிக்கும்னு சொன்னால் அவர் வந்து moi aussi என்று சொல்லலாம். Ne personne. யாரும் இல்லை. Je ne vois personne dans le jardin. தோட்டத்தில் நான் யாரையும் பார்க்கவில்லை. Moi non plus. நானும் இல்லை. Je n'aime pas les épinards. Moi non plus. எனக்கு கீரை வகைகள் பிடிக்காது என்று நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், இன்னொரு ஆளுக்கு அதுவும் பிடிக்காதுன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் moi non plus. Tout à coup. திடீரென்று. Tout à coup, le chien a couru. திடீரென்று நாய் ஓடியது. Enfin. இறுதியாக. Enfin, les vacances commencent. இறுதியாக விடுமுறை தொடங்குகிறது. Comme. போல. Elle chante comme un oiseau. அவள் ஒரு பறவையைப் போல் பாடுகிறாள். Certains. சிலர். Certains élèves sont déjà partis. சில மாணவர்கள் ஏற்கனவே போய்விட்டனர். Plusieurs. பல. Il y a plusieurs cafés dans cette rue. இந்த தெருவில் நிறைய கஃபே கடைகள் உள்ளன. Tout. எல்லாம். Tout est prêt pour la fête. விருந்துக்கு எல்லாம் தயாராக உள்ளது. Même. அதே. J'ai acheté le même livre que toi. நான் உன்னைப் போலவே அதே புத்தகத்தை வாங்கினேன். Chaque. ஒவ்வொரு. Chaque jour, je prends le bus. ஒவ்வொரு நாளும் நான் பஸ்ஸில் ஏறுகிறேன், இல்லாட்டி பஸ் எடுக்கிறேன். Quelqu'un. யாரோ. Quelqu'un frappe à la porte. யாரோ கதவை தட்டுகிறார்கள். இந்த 50 சொற்களையுமே நீங்கள் வச்சு நான் அமைச்சிருந்த வாக்கியங்களை தவிர நீங்கள் கதைக்கும் போது உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இது வந்து பயனுள்ளதாக இருக்கோ அதை நீங்கள் வாக்கியங்கள் அமைச்சு கதைச்சு பழகுங்க. இதே மாதிரி முக்கியமாக அவசியமாக தேவையான 150 வினை சொற்கள் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் போய் பாருங்கள்.